அனைவருக்கும் இனிய வணக்கம். மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் என்று உரைத்த திருமாலின் பெருமைகளை பற்றி உரைக்கக்கூடிய பாசுரங்களை ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் பாசுரங்களை நாம் தினமும் காண்டு வருகிறோம். இன்று திருப்பாவையின் 13ஆம் பாசுரத்தை காண உள்ளோம். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து களந்தேலோர் எம்பாவாய் என்ற பாடலையே நாம் காண உள்ளோம். இந்த பாடலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை ஆண்டாள் குழுவினரோடு இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் எழுப்புறாங்க. எப்படி விழிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்கிறாங்க. போது அப்படிங்கிறது மலரினுடைய 7 நிலைகளில் ஒன்று. மலர் அப்படிங்கிறத நம்ம ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனுடைய தன்மைகளை, அதனுடைய நிலைகளை, அதனுடைய வளர்ச்சிகளை 7 வகைப்படுத்துவாங்க. அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வீண், செம்மல். இதில் போது அப்படிங்கிறப்ப அந்த மொட்டு அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடிய நிலையை தான் போது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ போது அரிக்கண்ணினாய் அப்படின்னு சொல்லி விழிக்கிறாங்க. அரி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம். போது அந்த மென்மையான நிறத்தில், நம்முடைய விழிகள் மென்மையான நிறத்தில் கருவிழியை கொண்டு இருக்கிறதை போல வெண்மையான நிறத்தில் அரியை போல, அதாவது வண்டுகள் மொய்க்கக்கூடிய கண்ணினை உடையவளே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையால் விழிக்கிறாங்க. பூவில் வண்டு மொய்த்தாற் போல அலையக்கூடிய கண்களை உடையவளே என்று விழிக்கிறாங்க. இன்னொரு பொருள் கொள்கிறோம் அப்படின்னா, அரி அப்படின்னா மான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மான் போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு சொல்லி ஊமைப்படுத்தக்கூடிய ஒரு வரியை ஆண்டாள் இங்கே கையாண்டிருக்காங்க. போதரி கண்ணினாய், அத்தகைய கண்களை உடையவளே என்று விழித்து தான் நினைத்தக்கூடிய கருத்தை ஆண்டாள் இங்கே எடுத்துரைக்கிறாங்க. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். புல்லின் வாய் கீண்டானை, புல் அப்படின்னா பறவை. இந்த இடத்துல எந்த பறவையை சொல்கிறாங்கன்னா, கொக்கு, பகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்த அசுரன் கிருஷ்ணவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவனை அழிப்பதற்காக பகாசுரன் அப்படிங்கிற அசுரன் ஒரு கொக்கு வடிவம் எடுத்து அங்கே வரான். அப்போ இடைச்சிறுவர்களோடு சேர்ந்து கண்ணன் கன்றுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு மேய்ச்சல் நிலத்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய நீர்களில், அங்கே இருக்கக்கூடிய நீர் ஓடையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் நீரெல்லாம் குடிச்சிட்ருக்கு கன்றுகள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களும் நீரை குடித்து விளையாடி கொண்டிருக்காங்க. பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பிராணி நிற்கிது. அப்போ அது என்ன பிராணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிறுவர்கள் அது கொக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கண்ணனை விழித்து எவ்வளோ பெரிய பிராணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொக்கை காட்டுறாங்க. உடனே கண்ணன் பார்க்குறாரு. அப்போ கொக்கு, மிகப்பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கொக்கு கண்ணனை அழிப்பதற்காக கண்ணனை தன்னுடைய மிகப்பெரிய அழகால் தன்னுடைய வாயால் விழுங்கிக் கொள்கின்றது. அப்போ விழுங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் பயத்தில் நடுங்கிறாங்க. ஆனால் கண்ணன் எப்படிப்பட்டவன்? நெருப்பென்ன நின்ற நெடுமால் அல்லவா அவன். அதனால பகாசுரன் அவன் நெருப்பு போன்ற அந்த திருமாலை தாங்க இயலாமல் தன்னுடைய வாயை திறந்து அந்த சூடு தாங்காமல் திருப்பியும் கண்ணனை வெளியே கக்குறான். அப்போ அவன் கண்ணன் வெளியே வந்தவொடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கொக்கின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் கொக்கினுடைய அந்த அழகினை 2ஆக பிளந்து, வாயினை 2ஆக பிளந்து அந்த அசுரனை அழித்தவன் தான் கண்ணன். அதனால தான் புல்லின் வாய் கீண்டானை, புல் அப்படிங்கிறப்ப அந்த கொக்குங்கிற பறவையினுடைய வாயை அழித்தவன், இதை 2ஆக பிளந்தவன் என்று குறிப்பிடுறாங்க. பொல்லாத அரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லா அரக்கன் யாரு? முதல்ல எடுத்தோடனே கிருஷ்ணவதாரத்தை சொல்லிட்டாங்க ஆண்டாள். அடுத்து பொல்லாத அரக்கன் அப்படிங்கிறப்ப யாரை சொல்கிறாங்கன்னா, ராவணன்னு சொல்கிறாங்க. ராமவதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சீதையை கவர்ந்து எடுத்து சென்ற ராவணனையே இங்கு பொல்லாத அரக்கன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த பொல்லாத அரக்கனுடைய தலையை கிள்ளி களைந்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. எப்படி கிள்ளி களைந்தான் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக பேச்சுவார்த்தையில் கிள்ளி களைந்தான் அப்படின்னா கிள்ளிக்கீரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவோம். பூச்சி பட்டிருக்கக்கூடிய இலைகளையோ இல்லை எல்லாத்தையும் கீரையை கிள்ளி எரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பொல்லாத தன்மை உடைய அந்த ராவணனுடைய தலையை
கிள்ளி கலைந்தவனாக இருக்கக்கூடியவனே ராமன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ பொல்லாத அரக்கன் அப்படின்னா அப்போ பொல்லாதவன் அப்படிங்கிறப்பயே நல்ல அரக்கனும் இருக்கானா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பதம் நமக்குள்ள உருவாகுது. ஆமாம், நல்ல அரக்கர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா நம்ம விபீஷணன் சொல்கிறோம். ராவணனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விபீஷணன், மாவழி சக்கரவர்த்தி, பிரகலாதன், இவங்களும் கூட அசுர குலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நல்ல அரக்கர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இந்த இடத்துல பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுதுன்னா ராவணன் தான் குறிப்பிடுது. அப்போ முதல் எடுத்தோடனே கிருஷ்ணவதாரத்தை குறிப்பிட்டு அடுத்து ராம அவதாரத்தை குறிப்பிடுறாரு ஆண்டாள். இத்தகைய தன்மையை உடைய கீர்த்தி புகழை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானின் பெருமைகளை பாடிக்கொண்டே பிள்ளைகள் எல்லோரும், பிள்ளைகள் அப்படிங்கிறப்ப அந்த தோழிகள், அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாத்தையும் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? பாவைக்களம் புக்கார். பாவைக்களம் அப்படிங்கிறது ஒரு அழகிய ஒரு சொல்லாடல். அதை களம் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்தை குறிப்பிடுது. ஆடுகளம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுற மாதிரி, போர்க்களம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பாவை நூற்பதற்குனே இருக்கக்கூடிய அந்த களத்திற்கு பிள்ளைகள் எல்லாம் ராமனின் பெருமைகளையும் கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் உரைத்தவாறே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம தான் இன்னும் எங்கிருந்து நகராமல் இருக்கிறோம், நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கேட்கக்கூடியதாக இந்த இடத்துல அமைச்சிருக்காரு ஆண்டாள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது சுக்கிரன் எழுந்துட்டான், குரு மறைஞ்சிட்டான். குரு அப்படிங்கிற அந்த கோள் மறைஞ்சிடுச்சு. அதாவது விடியற்காலை உருவாகிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துரைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்றப்ப ஆண்டாளை பற்றி, பெரியாழ்வாரை பற்றி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். பெரியாழ்வார் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மாள் தான் கொண்டு போனான் என்று குறிப்பிடுவார். செங்கன்மாள் தான் என்னுடைய மகளை கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் குறிப்பிடுவாங்க. வெள்ளி தோன்றக்கூடிய அந்த நேரத்தை புறநானூறும் கூட நமக்கு எடுத்துரைக்குது. புறநானூறு பாடலில் வெள்ளி தோன்ற புள்ளுக்குரல் இயம்ப புலரி விடியல் பகடுப்பழ வாழ்த்தி என்று எடுத்துரைப்பாங்க. இந்த பாடலில் வெள்ளியை பற்றியும் புல் அப்படிங்கிற பறவையை பற்றி மட்டும் எடுத்துரைச்சிருக்காங்க புறநானூரில். வெள்ளி எழுவதை பார்த்துக்கிட்டு தான் நீராடுறது நம்முடைய தமிழர் வழக்கம். ஆனால் ஆண்டாள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா வியாழம் உறங்கிற்று என்று பாடுகிறார். அறிஞர்களாக இருக்கக்கூடிய, கணித வல்லுநராக இருக்கக்கூடிய லூயிஸ் டொமினிக் அப்படிங்கிற சுவாமி கண்ணு பிள்ளை என்ன குறிப்பிடுறாருன்னா, வெள்ளி எழுச்சியும் வியாழன் அஸ்தமனமும் ஒரே சமயத்தில் 8ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த நாள் அப்படின்னு சொல்கிறப்ப டிசம்பர் 18, 731 என்று குறிப்பிடுறார். அதனால தான் ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் காலநிலை அப்படிங்கிற நூலில் மு ராகவையங்கார் எடுத்துரைப்பார். அப்போ ஆழ்வாருடைய காலகட்டம், ஆண்டாளுடைய காலகட்டம் அப்படிங்கிறப்ப 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துரைக்கிறோம். இந்த வரியை தான் நம்ம இந்த இடத்துல கையாளுறப்ப வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படின்னு சொல்கிறார். அதாவது குரு அப்படிங்கிற கோள் மறைந்து வெள்ளி எழுந்தது அப்படிங்கிறப்ப அந்த விடியற்காலை நேரத்தை ஆண்டாள் இவ்வாறு வர்ணித்து உரைக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, புல்லும் சிலம்பின் கண் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். புல்லும் சிலம்பின் கண், புல் பறவை, பறவைகள் இறை தேடி அழைகின்றன. இதற்கு முன்னாடி பாடல்லையும் புல்லும் சிலம்பின் கண் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலில் அப்போ கூட்டில் இருக்கக்கூடிய பறவையெல்லாம் விடியற்காலை நேரம் அப்படிங்கிறதுனால இடை தேடுறதுக்கு அந்த புல்கள் எல்லாம் தன்னுடைய கூட்டை விட்டு வெளியேறிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் கையாளுறார். இத்தகைய நேரத்தில் நீ குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று குறிப்பிட்டார். குளிர குடைந்து நீராடாதே அப்படிங்கிறப்ப ஆற்றில் நீராடுறப்ப உடல் முழுக்க மேலோட்டமாக குளிக்காமல் நம்முடைய தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்தும் நினைந்து தலையில் இருக்கக்கூடிய அத்தனை, தலையில் உடல் அப்படிங்கிற அத்தனை பொருட்களும் நீரில் இருந்து முங்கி குளிக்கிறப்ப அந்த சுகத்தை, அதாவது அந்த தன்மையில் நீ நீராட வேண்டும் என்பதையே இங்கு ஆண்டாள் வலியுறுத்துகிறார். பள்ளி கிடத்தியோ, அவ்வாறு நீராடாமல் உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் பள்ளி கிடத்தியோ நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிறார். பாவாய் என்று பெண்ணே அப்படின்னு சொல்லி விழிக்கிறார். நீ நன்னாளாம், இன்று மார்கழி திங்களில் நல்ல நாளாம், கள்ளம் தவிர்ந்து கள்ளத்தை நீ தவிர்ப்பாய் என்று எடுத்துரைக்கிறார். கள்ளம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல திருட்டுங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா உறக்கத்தை தான் சொல்லுது. ஏன்னா இந்த உறக்கம்ங்கிற திருட்டு இருக்கிறதுனால தான் அந்த பெண்
இறைவனை திருமாலை பற்றி எண்ணி ஓதாமல் இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால இந்த கள்ளத்தை தவிர்த்து விடு, இந்த உறக்கத்தை நீ தவிர்த்து விடு, கலந்து ஏழோர் எம்பாவா என்று குறிப்பிடுகிறார். நீ அந்த கள்ளத்தை தவிர்த்து, உறக்கம் என்ற அந்த கள்ளத்தை நீ தவிர்த்து விட்டு எங்களுடன் கலந்து எங்கள் பெண்களோடு இணைந்து பாவை நோன்பை நோற்பதற்காக வா என்று அழைக்கின்றார் இந்த பாடல்ல ஆண்டாள். அப்போ இந்த பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறப்ப ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்டாளுடைய இறைவன் மேல் வச்சிருக்கக்கூடிய பக்தியும், அந்த ஆண்டாள் எப்படியெல்லாம் வணங்கணும், பெண்கள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் திருமாலை வணங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் இந்த பாடலில் எடுத்துரைக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். மீண்டும் ஒரு தடவை பாடலை பார்க்கலாம். புல்லின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின்கான், போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாம், கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏழோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டாள் குறிப்பிட்டவாறு நாம் திருமாலின் பெருமைகளை உணர்ந்து திருமாலின் நாமங்களை உச்சரித்து அவனுடைய அருளை பெற்று நலமுடன் வளமுடன் வாழ்வோமாக. நன்றி.